ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு 23,659 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 75,318 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு 117 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 183 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 53,562 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 29,185 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு 122 பாயிண்ட்ஸ். நிஃப்டி ஐடி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 215 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 25,914 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து 20ஆம் தேதி 1,597 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 1,968 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் குளோபல் லெவலில் இருக்கிற ட்ரெண்டை பார்க்கும்போது மார்க்கெட் இதே சுச்சுவேஷனில் மூவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பேனிக்கும் இருக்குது எனக்கு. ப்ளஸ் ருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே எப்போ கிளியர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஃபஸ்ட்டே ஓலா எலக்ட்ரிக்கோட ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த குவார்ட்டரில் 265 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. 57% ரெவன்யூ ட்ராப் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் மட்டும் 57% ரெவன்யூ ட்ராப் ஆயிருக்கு. நெட் லாஸ் 500 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் லாஸ் கம்மியாக இருக்கிறான பேசிஸில் பார்த்தாலும் பட் இருந்தாலும் லாஸ் தான். கிட்டத்தட்ட அந்த குவார்ட்டரில் மட்டுமே நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா 500 கோடி அந்த ரேஞ்சில் நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீக்வென்ஷியல் பேசிஸில் லாஸ்ன்னு பார்க்கும்போது முந்தின குவார்ட்டரில் 487 கோடியாக இருந்த லாஸு இப்போ 500 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ் இன்க்ரீஸ் தான் இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 56.6% விழுந்திருக்கு. 611 கோடியாக இருந்த ரெவன்யூ இப்போ 265 கோடியாக ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மாதிரி முந்தின குவார்ட்டரில் 470 கோடியாக இருந்த ரெவன்யூ இப்போ 265 கோடியாக விழுந்திருக்கு. டோட்டல் இன்கம் 304 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா தர்மாட்டி. எக்ஸ்பென்சஸ் 546 கோடியாக இருக்குது. இதுவும் 58% டவுனு. ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 58 crores இருக்குது. அதர் எக்ஸ்பென்சஸ் 325 கோடி. பட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இல்லை. அவங்க வந்து சில ஃபண்ட் ரைஸ் பண்ணி கம்பெனியை வந்து நல்ல பாதை கொண்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. பட் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சில பிளான்ஸ் எல்லாமே மூடி இருக்கதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் Q1 Financial 27ல் அவங்களோட ஆர்டர் ரேஞ்ச் வந்து 40,000 to 45,000 இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓலா எலக்ட்ரிக் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். என்ன கேட்டால் இப்போதைக்கு இதை கொஞ்சம் அப்படி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ். இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2,041 கோடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 51,101 கோடியாக இருக்குது. எபிட்டா 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8,011 கோடியாக இருக்குது. 10 ரூபா பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மட்டுமே 681 கோடி கேஷ் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவங்களோட அந்த செல்லுலூசிக் ஃபேஷன் யான் அந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செல்லுலூசிக் ஃபைபர் பிஸ்னஸோட ரெவன்யூ 14% க்ரோத் காமிச்சிருக்கு. பெயிண்ட் செக்மெண்ட் 52% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேஸில் பெயிண்ட் செக்மெண்ட்டில் ரெவன்யூ 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம பிர்லா ஓப்பஸ் பிராண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பாட்டு டெக்கரேட்டிவ் பிஸ்னஸில் 10 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிர்லா ஓப்பஸில் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால ப்ரைஸ் கைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் கை பண்ணியிருக்காங்க. மேலும் அது அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் பிஸ்னஸ் ஒரு ஆப்ரேஷனல் ஸ்ட்ரென்த் குறிப்பாட்டு 11% சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கெமிக்கல் பிஸ்னஸில். ஸோ இது வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. 10 ரூபா பர் ஷேர் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. லென்ஸ்கார்ட் சொல்யூஷனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 9% டிக்ளைன் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ஆக்சுவலி அவங்களோட ப்ராஃபிட் பார்க்கும்போது 200 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2,556 கோடியாக இருக்குது. அவங்களோட அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 165% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 26ல் ரெவன்யூ 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 55.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 148% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச் குவார்ட்டரில் அவங்களோட ஐடெஸ்ட் 6.8 மில்லியனாக இருக்குது. ஐடெஸ்ட் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயரில் 23.8 மில்லியன் ஐடெஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 48% இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 157 நியூ சிட்டிஸ் அக்ராஸ் Tier 2 மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் க்ரோத் வந்து சேம் ஸ்டோர் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே க்ரோத் காமிச்சிருக்கு. இன்டர்நேஷனல் ரெவன்யூ 35% வளர்ந்துருக்கு. எபிட்டா மார்ஜின் 9.2% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஃபுல் இயரில் இன்டர்நேஷனல் ரெவன்யூ 30% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லென்ஸ்கார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா கம்யூனிகேஷனோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 8% ரேலியாக இருக்குது. 4 month ஹையை டச் பண்ணியிருக்கு. அவங்க நியூ MD and CEO அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கணபதி எஸ் லட்சுமி நாராயணனை வந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்
5 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டாடா கம்யூனிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸோட Q4 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 79 crores. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 19.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2499 கோடி. 351 ஸ்டோர் பார்த்தீங்கன்னா குளோபலி ஆட் பண்ணியிருக்கிறாங்க, 289 நெட் ஸ்டோர் இந்தியாவில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸோட ரிசல்ட்ஸ். இதில் எபிட்டா மட்டுமே 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜின் 69 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 19.4% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆனுவலி 300 ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பிராண்ட்ஸ்னு பார்க்கும்போது நெட்டாட்டு 351 ஸ்டோர் அக்ராஸ் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸில் வச்சுருக்காங்க. ஃபினான்ஷியல் 26 மட்டும் பார்க்கும்போது குளோபல் நெட்வொர்க் 3636 ஸ்டோர்ஸு, இல்லை 289 ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த டாமினோஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் தான் அந்த கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து பிஎல் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் HAL, இவங்க வந்து டாப் டிஃபென்ஸ் பிக்காட்டு ஃபினான்ஷியல் 27 இவங்க எல்லாரா செக்யூரிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோட வேல்யூஷன் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெவன்யூ க்ரோத் இருக்கும். 30,000 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CCS அப்ரூவலுக்கு அப்புறம் ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 27 மட்டுமே ஆர்டர் இன்ஃப்ளோ 20,000 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் அவங்களோட ஆர்டர் புக் 73,000 கோடி வரைக்கும் போகலாம். 15% CAGRல க்ரோத் காட்டலன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்க வேல்யூஷன் அது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷன். நெக்ஸ்ட்டு HALலே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 27 அங்கே தேஜாஸ் ஏர்கிராஃப்ட் வந்து டெலிவர் பண்ண இருக்கிறாங்க, 15 to 20 ஏர்கிராஃப்ட். எல்லாரா செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, 5500 டார்கெட் போய் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொச்சின் ஷிப்யார்ட், இது வந்து ஸ்ட்ராங் எக்ஸிக்யூஷன். ஃபினான்ஷியல் 27 செகண்ட் ஹாஃபில் இவங்களோட ஆர்டர் புக் மட்டும் 17,000 கோடி வரைக்கும் போகலாம். பெங்களூர் மெட்ரோ, சென்னை மெட்ரோ, மும்பை மெட்ரோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க கைவசம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். சில டிஃபென்ஸ் ரயில்வே மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் அவங்க கைவசம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அது கம்ப்ளீட் ஆகி ப்ளஸ் ஃப்ரெஷ் டெண்டரும் ஆட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொச்சின் ஷிப்யார்ட். கார்டன் ரீச் பில்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஃபண்டமெண்டலி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல பிஸ்னஸ் ஆர்டர்லாம் கிடைக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷன் அது மாதிரி தான் கார்டன் ரீச் பில்டர்ஸும். இந்த மாதிரி பங்குகள் உங்கள்கிட்ட இருக்குன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். வோடோஃபோன் ஐடியா 26% ஸ்டேக், ரினோபிள் எனர்ஜி, SPV, MTK, குவாண்டம் அதில் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட க்ரீன் ஆப்ரேஷன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு 4.33 crore கேஷில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 1 or more tranches 6 months தான் இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இது வந்து வோடோஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லண்டிஸும் JLRம் ஒரு கொலாபரேஷனில் வராங்க, ஒரு MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் US மார்க்கெட்டில் பண்ணுறதுக்கு இந்த கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸோட JLRம் ஸ்டெல்லண்டிஸும் பார்த்தீங்கன்னா நான் பைண்டிங் MOU போட்டிருக்காங்க ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு. இது டாடா மோட்டர்ஸ் ப்ளஸ் ஸ்டெல்லண்டிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. வேர்பூலோட Q4 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 33% இந்த குவார்ட்டரில் காலியாக இருக்குது. ப்ராஃபிட் மட்டும் 33% காலி, 80 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2180 கோடி. எபிட்டா 120 கோடியாக இருக்குது, 34% டவுனு. ப்ராஃபிட் மார்ஜின் 5.5% இருக்குது, 9.1%லேருந்து 5.1% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மார்ஜின் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து வேர்பூர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அனுஜ் லால் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணுறதாட்டு அப்டேட் வந்திருக்குது. ஸோ ஜூலை 20 பார்த்தீங்கன்னா அது எஃபெக்டிவ் வருது. மன்சூர் பட்டேல் வந்து கரண்ட் ஃபேக்ட்ரி ஹெட் ஆஃப் புனே டிவிஷனில் இருக்கிறாங்க. அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அந்த பொசிஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேர்பூல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் பார்த்தீங்கன்னா செமாக்யூல்டைட் பில்லை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, டெபியூட்டாட்டு. ஸோ இது வந்து 3 ஸ்ட்ரென்த்தில் வந்திருக்கு, 3mg, 7mg, 14mg. ப்ரைஸ் ரேஞ்ச் 99, 135, 225 அந்த ரேஞ்சில் பர் டேப்லெட்டுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 99லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க இந்த செமாக்யூல்டைடு. என்ன பிராண்டுனா ஒபிடா அப்படிங்கிற பிராண்டில் இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.